தினமும் காப்பவர் ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்துல உற்சாகத்தில் கொள்ளலாம். அவர் நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். இந்த தேவன் நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, thank you Jesus. கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு என்னை காண்பவரை தினமும் காப்பவரை, நம்மளை தினமும் காக்கிறவராக இருக்கிறார். நம்மளை காண்கிறவரும் காக்கிறவரும் இருக்கிறார். ஒன்று கூடி பாடலாம். Thank you Lord. ஓ, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Oh, we praise you Jesus. Thank you Lord. உற்சாகத்தில் பாடலாம். Thank you Lord. Hallelujah.
காண்கிறவராக இருக்கிறார். நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு மறைவா நான் எங்க போவேன் ஆண்டவரே, நான் பாதாளத்துக்கு போனா நீங்க அங்க இருக்கீங்கோ, நான் பூமியில இருந்தாலும் என்னை பார்த்து கொண்டே இருக்கீங்க ஆண்டவரே, உமக்கு மறைவா நான் எங்க போவேன் ஆண்டவரே. அன்பான தேவச்சனமே, நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களை பெயர் சொல்ல அழைத்திருக்கிறார், உங்கள் உள்ள கையில மறைந்திருக்கிறார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்க தேவனுக்கு விரோதிகளாக இருக்க அவருக்கு நேசித்திருக்கிறார். நீங்க அவருக்கு சத்துருக்களா இருக்கையில உங்களுக்காக அவரு பரிந்து பேசி உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு பாவம் அறியாத இயேசு உங்களுக்காக பாவம் ஆக்கப்பட்டார் என்று வேதம் போதிக்கிறது. கண்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உங்களுடைய துக்கங்களை அவர் எடுத்துக்கொண்டு அவர் அடையில இருக்கிற சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. உங்கள் அடையில இருக்கிற வியாதி அவர் எடுத்துக்கொண்டு அவர் தழுங்களால் உங்களுக்கு சுகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உங்கள் அடையில இருக்கிற எல்லா தரித்திரத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் அவருக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உண்டாகிற எல்லா விதமான பாரம்பரிய சாபத்தை அவர் மேல எடுத்துக்கொண்டு பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நம்ம எதுவுமே செய்து அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒன்றுல சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரே நீ பலியை விரும்பினாலும் பலியை கொடுப்பாண்டவரே, நீ பலியை விரும்பலாண்டவரே, நீ துதியை விரும்புகிற தேவனாக கர்த்தரை நோக்கி ஒரே ஒரு ஸ்டான்ஸை பண்ணலாம். கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வருவதை கவனிக்கிறே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வருவதை கவனிக்கிறே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. சங்கீதக்காரன் சொல்கிறான், அப்படி கண்கள் உலகெங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அது ஸ்பெஷலாக விசேஷமாக நீதியும் மாண்பிதவுடைய கண்களும் சேவை திறந்திருக்கிறது. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவனுக்கு நீதியும் மாண்பில் வேதம் போதிக்கிறது. ஆகையால நீங்க யோசிக்க வேண்டாம், எனக்கு இருக்கிற பிரச்சனையில ஆண்டவரே என்ன மறந்துட்டாரோன்னு யோசிக்க வேண்டாம். எங்களுக்கு இருக்கிற பலவீனத்தில் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோன்னு யோசிக்க வேண்டாம். எனக்கு எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறது ஆண்டவர் மறந்துட்டாரோன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். அவரு உங்களை உறங்க வைத்து அவர் உறங்காமல் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவது ஓய்வது என்று வேதம் போதிக்கிறது. தேங்க்யூ லார்ட். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது ஒரு அருமையான கால வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் வாய்க்கூட ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடிய அப்பா இதோ இயேசு நாமத்தில் பார்த்து நீங்க நன்றி வருகிறோம். எங்களுக்கு நீங்க கொடுத்த நல்ல ஆராதனைக்கு நன்றி. மகிமையான பிரசங்கம் அதை உலாவை கொண்டிருக்கிற நன்றி. நீர் எங்களோடு இடைப்படுவோம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உடைய வார்த்தையோடு எங்களோட பேசும்படி தாசரை மறந்து நீங்க இடைப்படுங்க. பரலோக ராஜ்யத்தின் ஆளுகைகளை எடுத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியான தாசர் மறந்து இடைப்படுகிறாங்க. நீர் எங்கள் ஊழியர் செய்கிறாங்க. இந்த பிள்ளைகளோடு பேசுவீராக. பரலோக ராஜ்யத்தின் ரகசிய இந்த பிள்ளைகளோடு இடைப்பட்டு பேசுவீராக. இந்த வார்த்தை இன்றைக்கும் இனி வரப்போற வாழ்க்கைக்கு இந்த வார்த்தைகள் பிரோஜனமா இருக்க, எல்லா சூழ்நிலைகளும் இந்த வார்த்தை அவர்களுக்கு போதுமானதா இருக்க நீர் எங்களோடு இடைப்படுகிறாங்க. நாம் மகிமைப்படுத்தும் பெரிய காட்சி எல்லா கனத்த மகிமை துதியும் கொடுக்க ரட்சகர் மீட்புறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் சொன்னாலே ஆமென். கையில தட்டி நாம் உட்காருவோம்.
Praise God. இப்போ அந்த மைக் ஆன் பண்ணி. Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கணும். Hallelujah சொல்லுங்க. சரி, இப்போ துக்கமா இருக்கணும். Hallelujah சொல்லுங்க. Praise the Lord. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஓகே. Praise the Lord. Thank you, Jesus. Okay. Right. சரி, 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம். சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம். Praise God. Hallelujah. Thank you, Jesus. Okay. 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கிறேன். கவனிங்க, வாசிக்கலாம். எடுத்தவர் வாசிங்க. 2 சாமுவேல் புத்தகம் 24:16. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தாவீதை குறித்து சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதுல லாஸ்ட் வீக்கு தாவீது தேவன் சொல்லியபடி 3 தண்டனையிலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்கின்றான். அதாவது 7 வருஷம் பஞ்சம் வேண்டாம், 3 மாதம் எதிரிகள் தாவீதை துரத்துவது வேண்டாம், நான் தேவனுடைய கையில விழுவேன் என்று சொல்லி 3 நாள் கொள்ளை நோயை தாவீதை தெரிந்து கொள்கிறான். இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக தான் முதல் பெருசபா மட்டும் உள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து மடிந்து போறான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது. இது முழு இஸ்ரவேலையும் சொல்லப்படுகிறதா இருக்கிறது. இப்போ தூதன் எருசலேமை அழிக்க கையை நீட்டின போது கர்த்தர் அந்த சங்கார தூதனை நோக்கி போதும் நிறுத்து என்றார். தாவீது ஒரு தவறு செஞ்சிட்டான். நான் சொன்னேன், தாவீது வேதத்துல 2 தவறு செஞ்சான் குறித்து. ஒரு தவறை சுற்றி காண்பித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு தவறுல மனுஷன் முன்பதாக தாவீது அநேக தவறு செஞ்சுக்கிறதா தோன்றலாம். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு தாவீது 2 தவறு தான் செஞ்சுக்கிறாரு. அதான் வேதம் போதிக்கிறது. அதுல ஒண்ணு ஆண்டவர் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். இது ஆண்டவருக்கு வெசனமாக புற ஜாதி மத்தியத்தில் ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கப்பட்டதாக இருக்குது. அதை நம்ம சில வாரங்கள் விட்டு நம்ம பார்க்கிறோம். இதுல தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவரே காத் தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என் தாசனை தாவீதுக்கு சொல்லு, 3 தண்டனை நான் உன் முன்பதாக வைக்கிற ஒன்றை நீ தெரிஞ்சு கொள்ளுங்க குறித்து. அதுல தாவீது ஒன்னை தெரிஞ்சு கொள்கிறார். அந்த ஒண்ணு தெரிஞ்சு கொண்ட நேரத்துல சங்கார தூதன் எருசலேம்ல அங்க இருக்கிற ஜனங்களை கொல்ல கையை நீட்டும் போது ஆண்டவர் போதும் நிறுத்து என்பது குறித்து ஆண்டவர் சொன்னார். அந்த தீங்குக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. லாஸ்ட் வீக் இதை நான் கொஞ்சம் டச் பண்ணேன். ஏன் தேவன் அந்த இடத்துல தூதனை
நிறுத்தினார். போதும், அந்த இடத்துல நிறுத்தின ஏன் ஆண்டவர் சொன்னார் லாஸ்ட் வீக் நான் இடத்துல சில காரியங்களை காண்பித்திருக்கிறேன். அந்த இடம் எப்படி முக்கியமான இடமாக இருந்தது குறித்து நம்ம பார்த்தோம். அந்த இடம் எவ்வளவு முக்கியமான இடம் என்பதை குறித்து பார்க்கணும் கேட்டீங்கன்னா, வேதத்துல அது குறித்து ரொம்ப ஸ்பெஷலாக சில காரியங்கள் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை 2000 வருஷத்துக்கு முன்பதாக பலி கொடுக்க போகும்போது ஆண்டவர் அந்த ஈசாக்குக்கு பதிலாக தேவாலயத்திலும் தேவாட்டுக்குட்டி அனுப்பினார் கொடுத்து போன வாரம் நான் காண்பிச்சேன் உங்களுக்கு. சோ அந்த அர்வனாவுடைய களம், எபேசியர் என்று சொல்லப்படுகிற அர்வனாவு களம், எருசலேம் ஸ்தலம் ரொம்ப தேவனுக்கு முக்கியமான ஸ்தலமாக காணப்பட்டது. இரண்டாவது, இந்த இடத்துல தான் மெல்கிசேதேக்கு பலி செலுத்தி தேவனுக்கு ஆராதனை செலுத்தி வந்தான் குறித்து போன வாரம் காண்பிச்சாங்க. இந்த இடத்துல தான் சலோம் என்ற தேசம் இருந்தது. அந்த தேசத்தை ஆட்சி செய்தவன் தான் மெல்கிசேதேக்கு சலோமின் ராஜா. நான்காவது, இந்த இடத்துல இந்த ஜனங்க யாரு? எபேசியர். அதாவது எபேசிய ஜனங்க மீண்டுமா அந்த இடத்துல இந்த சலோம் தேசம் என்ன ஆயிடுச்சு என்பது குறித்து சரித்திரம் என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு சொல்லப்படல. அந்த இடத்துல எபேசியர் அந்த இடத்துல வாழ்ந்து வந்தார்கள். அதனால அந்த பட்டணத்தை, அந்த தேசத்திற்கு எபேசிய பட்டணம், எபேசிய தேசம் என்பது குறித்து மீண்டும் அதற்கு பெயர் சூட்டப்பட்டது. அது மெல்கிசேதேக்கு என்ன ஆயிடுச்சு தெரியாது. அந்த ஜனங்களுக்கு, அந்த சலோம் தேசத்திற்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சோ அதுக்கப்புறம் எபேசியர் அந்த இடத்துல வாழ்ந்து வந்தார். அதனால அந்த தேசத்திற்கு எபேசிய தேசம் என்பது குறித்து பெயர் சூட்டப்பட்டது. இந்த தேசத்தை தாவீது கைப்பற்ற பிற்பாடு இந்த இடம் மீண்டுமாய் மெல்கிசேதேக்கின் முறையின்படி பலி செலுத்தப்படும் என்ற எண்ணத்தினால தாவீது இந்த இடத்திற்கு எகுஷலோம் என்று பெயர் வைத்தார். அதுதான் பிற்பாடு எருசலேம் என்ற பெயர் அதுக்கு சூட்டப்பட்டது. இந்த இடத்துல தான் சாலமோன் முத தேவாலயத்தை கட்டினார். இந்த இடத்துல தான் இரண்டாவது தேவாலயம் கட்டப்பட்டது. எஸ்ரா, செருபாபேல் அவர்களை வைத்து இந்த தேவாலயத்தை தான் இயேசு கிறிஸ்து சாலமோன் மண்டபத்துல நடந்து உலாவினார் என்று குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இதே மலையில தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்திற்காக பலியாக கொடுக்கப்பட்டார் என்று குறித்தும் வேதம் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல தான் மூன்றாவது தேவாலயம் கட்டப்படுகிறதாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். எந்த இடத்துல? இந்த எபேசியர் களம், அர்வனா களம் என்று சொல்லப்படுகிற இந்த எருசலேமில் தான் தேவன் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். ஓகே, இதனால்தான் தேவன் இந்த சங்கார தூதனை பார்த்து இனி அழிக்க வேண்டாம், போது நிறுத்து என்று சொல்ல வேண்டியது காரணம். அப்ப ரொம்ப ஸ்பெஷலான இடம் அந்த இடம். அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு பலி கொடுத்திலிருந்து இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாட்சி வரைக்கும் தேவனால நிர்ணயிக்கப்பட்ட இடம் தான் அந்த அர்வனாவுடைய களம் என்பது குறித்து வேதம் திட்டமாக போதிக்கிறது. இதுக்கு போன வாரம் சில உதாரணம் உள்ளத்துல நான் உங்களுக்கு வேதத்தில் எடுத்து காண்பித்தேன். எப்படி தேவன் கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றம் முன்பு ஆண்டவர்களை சூஸ் பண்ணாரோ,
அதே போல தேவன் இந்த இடத்தையும் ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால்தான் மெல்கிசேதேக் அந்த இடத்துல பலியை செலுத்திக் கொண்டு வந்தார். மெல்கிசேதேக்கு பலி கொடுத்தது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரணமா இருந்தால், அல்லது தேவனால நடத்தப்படாமல் இருந்தால், கண்டிப்பா அவர் ஆபிரகாமை சந்தித்திருக்க முடியாது. ஆபிரகாம் இருக்கிற இடம் ஒரு இடம், லோத் இருக்கிற இடம் வேற இடம், மெல்கிசேதேக் இருக்கிற இடம் இன்னொரு இடம். ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் போய் சந்தித்து அவருக்கு இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்தார். இது தேவனுடைய செயல் என்பது குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே போல ஈசாக்க தேவன் பலி கொடுக்க போகும்போது இந்த மோரியா எங்க இருக்குன்னு கேட்டா, இதே இந்த சாலோமோனுடைய பட்டணத்துல தான், தேசத்துல தான் அந்த மோரியா மலை இருந்தது. அந்த இடத்துல தான் மெல்கிசேதேக்கு தேவனுக்கு பலிகளை செலுத்தி ஆராதனை செய்து கொண்டு வந்தார். சோ அது ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஏற்கனவே தேவாலயத்திலிருந்து தேவாட்டுக்குள்ளே தேவன் அனுப்பி அந்த மோரியா மலையில பலி கொடுத்த ஒரே காரணத்தினால அந்த இடத்துல மீண்டுமாய் இன்னொரு மரணம் நேரிடக்கூடாது என்பதற்காக தேவன் தூதனை பார்த்து போத நிறுத்து என்பது சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப வாசி என்னோட கூட சேர்ந்து அதே 2 சாமுவேல் 24:18 வசனம் வாசிங்க. இப்போ 18 வசனம். அன்றைய தினம் காத் என்பவர் தாவீதில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்பனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றார். ஓகே, போதும் இங்க நிறுத்தலாம். மீண்டும் தொடர்ந்து அங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆண்டவரு காத் தீர்க்கதரிசிகிட்ட தாவீதுக்கு சொல்லி அனுப்புறத போய் பார்க்கிறோம். என்னன்னு கேட்டா, நீ போய் எபூசியனாகிய அர்பனாவின் களத்திலே கர்த்தருக்கு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஏன் அந்த இடம் ஸ்பெஷல் என்பது குறித்து ஒரு பாகத்தை சொல்லிட்டேன். இன்னொரு பாகம், அதற்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பாகம் இன்னொன்று இருக்கிறது. அதுல அதை இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதாவது, ஏன் தேவன் இங்க ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்ல வேண்டும் இல்லையா? பூமி எங்கும் ஆண்டவருடையாச்சே. கர்த்தருடைய வார்த்தை நீங்க வீட்டுல போய் சங்கீதம் 89:18 வாசித்து பாருங்க. பூமி எங்கும் பூமி முழுவதும் கர்த்தருடையது என்று குறித்து வேதம் போதிக்கிறது. அதே போல சங்கீதம் 50:12 எடுத்து வாசித்து பாருங்க. பூமிக்கு எல்லாம் சகலமே எனக்கு சொந்தமானது, இதெல்லாம் என்னுடையது ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 104:24 எடுத்து வாசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய மகிமையினால் அந்த பூமி நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது. பூமி எங்கும் கர்த்தருக்கு சொந்தமானது, எல்லா இடமும் கர்த்தருக்கு சொந்தமானதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏன் ஆண்டவர் இந்த அர்பனாவுடைய கழுத்துல மாத்திரம் பலிபீடத்தை கட்டுன்னு சொல்ல வேணும்? ஏன் ஆண்டவர் வேற ஏதாவது இடத்தை சூஸ் பண்ணிருக்கலாமே? பாருங்க, உதாரணம் வேதத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதம் பத்திக்கு சங்கீதம் 24 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 24:1 வாசிங்க. அதே தாவீது தான் இடத்துல எழுதுறாரு இல்லையா? சங்கீதம் 24:1 கவனிங்க. பூமி அதன் நிறைவும் உலகம் அதில குடிகளும் பூமியில எல்லாமே ஆண்டவர் தான் உருவாக்குனாரு. எதுவுமே சாத்தான் உருவாக்கல. சாத்தான் அழிக்கவும் கொல்லவும் இன்றி வேற எதுக்கும் வரான்னு வேதம் போதிக்கிறது. அப்ப பூமியில் இருக்கிற எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அதே சங்கீதம் 33:5 எடுத்து வாசித்து பாருங்க. 33:5, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. இட் இஸ் a காருண்யம் சொல்லும்போது இட் இஸ் a gift, ஆண்டவருடைய gift, goodness. இந்த பூமி முழுவதுமாய் அவருடைய கிஃப்டால நிரம்பி இருக்கிறதா. அப்ப ஆண்டவரு ஒரு காரியம் செய்யலாமே, எங்க வந்தாலும் பலி செலுத்துன்னு சொல்லாமே, எங்க வந்தாலும் பலி கொடுங்கன்னு சொல்லாமே. ஏன் தாவீதிடம் வேற இடமே இல்லையா? இந்த வார்த்தை சொல்ற காலகட்டத்தில் தாவீது முழு
இஸ்ரேலுக்கு ராஜாவாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். தாவீதுக்கு இடமே இல்லையா இங்க பலி செலுத்துறதுக்கு? தாவீதுக்கு தேவனுக்காக பலி செலுத்த எருசலேமில் எங்குமே ஒரு இடமே இல்லையா? இஸ்ரவேலில் எங்குமே ஒரு இடமே இல்லையா? ஏன் எருசலேமில் ஆண்டவர் சூஸ் பண்ணாரு? மொத்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாக இருக்கிறான். எல்லாம் அவன் கண்ட்ரோல் இருக்கிறது. நல்லா கவனிங்க. தாவீது அந்த தீர்க்கதரிசி வந்து தாவீது கிட்ட சொல்லும் போது, கர்த்தரே இந்த அர்வனா காலத்துல எபேசியர் நிலமாகிய இந்த அர்வனா காலத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுன்னு சொல்லும் போது தாவீது மறு பேச்சு பேசவே இல்லை. அந்த வார்த்தைக்கு தாவீது கீழ்ப்படிந்தான். கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுது. அதுதான் தாவீது. தாவீதுக்கு இஸ்ரேல் முழுவதுமாய் அவனுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஒரு அந்நிய இருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவர் பலிபீடத்தை கட்டு சொல்லும் போது தாவீது மறு பேச்சு பேசவே இல்லை. தாவீது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி கொண்டார். இன்னும் சொல்லப்போனா தாவீதுடைய தாத்தா ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் சீகமில பலிபீடத்தை கட்டினாரு. அதை தேவன் சொல்லி இருக்கலாம் இல்லையா? தாவீது, அங்க உங்க தாத்தா ஒரு பலிபீடத்தை எனக்கு பலிபீடத்தை கட்டினாரு, அங்க போய் நீ பலி செலுத்தினு. ஏன் பெத்தலில் ஒரு பலிபீடத்தை கட்டினார்களே, அங்க பலி செலுத்து என்று தேவன் சொல்லி இருக்கலாமே. அதையும் தாண்டி ஸ்பெஷலான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு தேவன் பூமியிலிருந்து ஏணியை வச்சு பரலோகத்துக்கு ஒரு ஏணியை அங்க வைத்திருக்கிறதாகவும், தூதர்கள் ஏறுகிறவர் இறங்குகிறவர மாதிரி தேவன் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த இடத்துல அவர் சூஸ் பண்ணி இருக்கலாமே, அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டு என்பது குறித்து. தேவனுக்கு இல்லாத இடமா? எல்லாம் இருந்த போதிலும் தேவன் ஏன் இந்த இடத்துல அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொன்னார்? ஏன் கேட்டீங்கன்னா, இதுதான் தேவனுக்கு ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கிறது. அதாவது எல்லாருக்கும் ஒரு அர்வனா காலம் இருக்கிறது. அதுதான் தேவன் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சபை. அங்கே தான் நீங்களும் ஆராதிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவன் தாவீதுக்கு ஒரு அர்வனா காலத்தை சூஸ் பண்ணாரு. ஆவிக்குரிய ஜனங்கள் எல்லாருக்கும் தேவன் ஒரு அர்வனா காலத்தை சூஸ் பண்ணி வச்சுக்கிறார். அதுதான் உங்களுக்கு தேவன் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு சபையாக இருக்கிறது. உங்களுக்கு நீங்க மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அது அந்த இடத்துல தான் செய்ய முடியும், வேற எங்கேயும் செய்ய முடியாது. இன்றைக்கு சாத்தானுடைய தந்திரமான செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பலவிதமான பேக்ரவுண்ட்ல இருந்து பின்னாடி கடந்து வந்திருக்கலாம். நீங்க நிறைய பேரு கிறிஸ்துவ அல்லாத ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து கடந்து வந்திருக்கலாம். அல்லது நிறைய பேரு இந்த தேவனை ருசி பார்க்காத வேற பின்னாடியில இருந்து கடந்து வந்திருக்கலாம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, ஏற்றுக்கொண்ட உடனே எல்லா சுகம் கிடைச்சிச்சா, எல்லா சமாதானம் கிடைச்சிச்சா, எல்லா விடுதலை கிடைச்சா? இல்ல. முதல் ஆரம்பத்துல உங்க வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், துன்பங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன தாவீது பாருங்க, தாவீது ராஜாவாக சூஸ் பண்ண 16 வயசுல தாவீது ராஜாவாக சூஸ் பண்ணப்பட்டாரு. ராஜாவாக சூஸ் பண்ணப்பட்ட எல்லாமே நல்லா ஆச்சு இல்ல, அப்பதான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. தாவீது 14 வருஷம் ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு தாவீதுக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாம் சுமூகமாயிடுச்சு, எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு இல்ல, பிரச்சனை அப்பதான் ஆரம்பிக்கும். இப்போ இவ்வளோ பிரச்சனையில போராட்டத்தை தாண்டி நீங்க இந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க
தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, தொடர்ந்து அவர் கூட பயணம் ஆரம்பிச்சிட்டீங்க, தொடர்ந்து அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தொடர்ந்து அவர் மேல உறுதியான நம்பிக்கை வைக்க நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோ இப்போ உங்களை மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போகணும்னா சாத்தானால கூடாத காரியம். சோ உங்களை வேறு வழியாக திசை திருப்புவான் சாத்தான். எப்படி என்றால், ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற சபையில இருந்து வேறு ஒரு இடத்துக்கு உங்களை மாற்றப்படுவான். அங்கேயும் இதே வசனத்தான் போதிப்பாங்க, அங்கேயும் இதே போலதான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற பாஸ்டர் நல்ல பாஸ்டர் தான், அங்க இருக்கிறவங்க இதே பைபிள்ல தான் உங்களுக்கு வேதத்தை போதிப்பாரு, எந்த ஒரு டவுட் கிடையவே கிடையாது. ஆனா என்ன, உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தை உங்களால நிறைவேற்ற முடியாது. வேணும்னா ஒரு வேளை நம்ம செத்தா பரலோகத்துக்கு வேண்டா போலாம், எந்த ஒரு டவுட் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்க ரட்சிப்பை நீங்க ஒரு போதும் இழந்து போக போறது கிடையாது. ஆனா தேவனுடைய வாழ்க்கையில தம்முடைய மகிமைய வெளிப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அந்த மகிமை வெளிப்படுத்தாம சாத்தான் உங்களை வேற வழியை திசை திருப்பி கொண்டு போயிடுவோம். உங்கள் மூலமாக அற்புதம் செய்ய ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு, உங்கள் மூலமாக அதிசயங்களை செய்ய ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு, உங்கள் மூலமாக சுவிசேஷ ஜனங்களுக்கு பிரசங்கிக்க ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு, உங்க மூலமாக இருட்டில வாழ்கிற ஒரு ஒளியை காணும்படி தேவன் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. தேவன் உங்க மூலமாக உங்களுக்கு தேவன் நாம மகிமைப்படும்படி உங்களுக்கு சில திட்டங்களை பிளான் பண்ணி ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆனா உங்களை திசை திருப்ப சாத்தான் செய்கிற ஒரே வழி நான் கேட்டா ஷிஃப்ட் ஆகும். ஏன் ஷிஃப்ட் ஆகும்? வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க, பவுல் போற இடத்துல எல்லாம் பவுலுக்கு விரோதமாக பிளான் வந்துச்சு. பவுல் எந்த கெட்ட காரியம் செய்யல, பவுல் நல்ல காரியம் தான் பண்ணாரு. அப்போஸ்தலர் பார்த்து சொன்னாங்க, ஏதோ உலகத்தை கலக்கிறவங்க இங்க வந்து விட்டார்கள்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன மோசம் பண்ணாங்களா, துரோகம் பண்ணாங்களா, பிரச்சனை பண்ணாங்களா? எதுவும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்துச்சு, போராட்டங்கள் வந்து கொண்டே இருந்துச்சு. இப்ப சாத்தான் ஒரு வேலை பண்றான். என்ன பண்றான்? எல்லாருக்கும் தேவ ஊழியத்தின் பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. உங்களை ஆக்டிவ் இல்லாம செயலிழக்க செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஒரே வழி. உங்களை தேவன் எந்த சபையில இருக்கணும்னு தேவன் பிளான் பண்ண வச்சிருந்தாரோ அந்த சபையில இருந்து ரைட்டா அவங்க ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு அர்வனா காலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகமெங்கும் ஆண்டவர் தான். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அர்வனாவுடைய கலத்தை ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சுக்கிறார். அதுதான் உங்களுடைய சபை குறித்து வேதம் போதிக்கிறது. அதாவது நான் இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஆண்டவர் எனக்கு ஒரு அர்வனா காலத்தை கொடுத்தார். அப்ப என்கிட்ட கார் இருந்தில்ல, நானு அப்பதான் ஊழியத்துக்கு ஆரம்பத்துல வந்திருக்கிறேன். அந்த அர்வனா காலத்தை நான் போய் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் எங்க எனக்கு ஊழியத்தை வச்சுக்கிறாரு. என் கூட ஒரு ஊழியக்கார் வந்தார். நானும் அந்த ஊழியக்காரன் போய் அந்த இடத்தெல்லாம் போய் சூஸ் பண்ணி பார்த்து, அந்த இடத்துல ஒரு சபை கிடையவே கிடையாது. இந்த இடத்துல சபை ஆரம்பிக்கலாம் குறித்து நான் இடத்துல அவர் கூட உட்கார்ந்து நாங்க கார்ல பயணம் பண்ணும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, இல்ல இங்க ஊழியம் பண்ணாதீங்க, இங்க பெங்களூர்ல ஊழியம் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க. அதான் நான் சொல்லுவேன், உங்க கூட யாரு பேசுறாங்கன்னு நீங்க பகுத்தறிய வேண்டிய மிகவும் அவசியமாக இருக்கிறது. தாவீதுக்கு சம்பவிச்ச காரணம் இதுதான். தாவீதோட சாத்தான் ஏவப்பட்டு தாவீது தவறை செய்தார் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அர்வனா கலத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிற நேரத்துல சாத்தான் உங்களுக்கு வேற இடத்துக்கு கொண்டு போவானா, அது ஆண்டவருடைய சத்தமா இல்ல சாத்தானுடைய இந்த உலகத்தினுடைய அதிபதியாக
சாத்தானுடைய சத்தம் என்பது குறித்து நீங்கள் தெரிந்து பகுத்தறிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அனனியா சப்ரியால எடுத்து வாஸ்து பாருங்க. வேதத்துல அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல சாத்தான் உங்க இருதயத்துல ஏவினபடி நீங்க செய்தமை குறித்து பேதுரு சொல்வதை வேதத்தில் நம்ம காணப்படுகிறோம். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு அருணா காலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க மூலமா ஆண்டவர் மகிமைப்படும் என்பது குறித்து சில திட்டங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையால சில வார்த்தைகள் பேசும்போது யாரு பேசினாலும் அது ஆண்டவர் பேசுறாரா அல்லது இது உலகத்தின் அதிபதி பேசி தேவனுடைய மகிமையை உங்கள் மூலமாக இழந்து போகத்தக்கதாக செய்யற குறித்து நீங்க யோசிக்க வேண்டிய மிகவும் அவசியமாக இருக்கிறது. சுமார் 14 வருஷம் ஆச்சு பாருங்க நான் ஊழியத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல இதே இடத்துல இருந்து எனக்கு பலவிதமான ஆஃபர்ஸ் வந்திருக்கு. எத்தனையோ சபைகள் இருக்கு, எத்தனையோ சபைகள் கட்டப்பட்டு கூப்பிட்டு அழைப்பு வந்திருக்கிறது. ஏன்? நம்ம சபையிலிருந்தே எனக்கு சில அறிவுரைகள் சொன்னதும் உண்டு. பாஸ்டர், நம்ம வேற இடத்துல இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகலாமே, இங்கிருந்து போலாமே என்பது குறித்து. ஆனாலும் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அர்ப்பண காலம் இதுவாக இருக்கிறது. ஆகையால ஆண்டவர் எனக்கு இன்னொரு அர்ப்பண காலம் காண்பிக்கும் வரை நான் வேற காலத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அது எவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணாலும் சரி, எவ்வளவு பேர் எனக்கு சொன்னாலும் சரி, இதை காட்டில பெஸ்டா எடுத்து போய் காமிச்சாலும் சரி, நிறைய ஆஃபருக்கு கொடுத்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காலம் இந்த அர்ப்பண காலமாக இருக்கிறது. நீங்க சில பேர் நினைக்கலாம், பாஸ்டருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பாஸ்டருக்கு ஒன்றும் போராட்டமே இல்லை, பாஸ்டருக்கு எந்த ஒரு பலவீனமே இல்லை, பாஸ்டருக்கு என்னப்பா, பாஸ்டர் நல்லா தான் இருக்கிறார். நிறைய பேர் யோசிக்கிறது அதுதான். பாஸ்டர் வாழ்க்கையில் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாஸ்டரோட வானத்துல இருந்து குதிக்கிறது இல்லை. பாஸ்டர் உங்களுக்குள்ள மாமிசத்துல இருக்கிறவங்க தான். பாஸ்டருக்கும் குடும்பம் இருக்கும், பாஸ்டருக்கும் பிரச்சனை இருக்கும், பாஸ்டருக்கும் போராட்டம் இருக்கும். இது எல்லாவற்றையும் தாண்டி தேவன் கொடுத்த அந்த அர்ப்பண காலத்துல ஊழியம் செய்ததுதான் ஒரு முக்கியமான தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் இந்த ஊழியத்துல எத்தனை பாடங்கள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை போராட்டங்களை சந்திச்சிருக்கேன். ஏன்? ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு 10 காலையில் எழ முடியல. உங்களுக்கு தெரியாது, காலையில் எழ முடியல. கம்ப்ளீட் பிளாட். அன்னைக்கு காலையில சாட்டர்டே ஸ்ட்ரைட்டா என் வீட்டுல இருந்து நேரா பெங்களூர்ல ஒசூர்ல இருக்கிற வீடு. நானு பெங்களூர்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து ஒரு நாள் ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எழ முடியாது கார்ல அப்படியே படுக்க வச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போனாங்க. யூ பிலீவ் இட் ஆர் நாட்? நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே அன்னைக்கு ப்ரிப்பேர் ஆகி இந்த இடத்துல உட்காந்து ஆண்டுடைய வார்த்தை, இந்த இடத்துல நின்று ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு போதிச்சிருக்கேன். 14 வருஷம் ஆயிருக்கலாம், ஒரு சண்டை கூட மிஸ் பண்ணது கிடையாது, ஒரு ஊழியத்தை கூட நான் விட்டு வெளியே போனது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பண காலம் இதுவாக காணப்படுகிறது. ஓகே, ஏன் தேவன் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு? எல்லாருக்கும் ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்து, ஏன்னு கேட்டா ஆண்டவர் உங்களுடைய சில பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்க அர்ப்பண களமாக காணப்படுகிறது. தாவீதுக்கு இத்தனை சம்பவம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியவே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அங்கதான் சாலமோன் ஆலயம் கட்டுவார், தாவீது தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. அங்கதான் 2ஆம் ஆலயம் வரும் தெரியுமா? தாவீதுக்கு தெரியாது. அங்கதான் இயேசு கிறிஸ்து நடமாடுவாருன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. கண்டிப்பா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல தான்
மூன்றாவது தேவாலயம் கட்டப்படுகிறது நமக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உலகத்துடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுப்பார் என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்துட்டு, அதாவது 1000 வருஷம் அரசாட்சி செய்வார் அவர் தெரியுமா? தெரியாது. அவர் கீழ்ப்படிந்தார். அவர் எந்த ஒரு கீழ்ப்படிந்தார்? பிளைண்ட்லி ஆண்டவர் சொன்னார்ப்பா, எனக்கு எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அது வந்துட்டு வேற ஒரு மனுஷன், என்னுடைய இடம் கிடையாது, வேற ஒரு மனுஷன் இடம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லிக்க அந்த கீழ்ப்படிஞ்சாரு. அந்த இடத்துல ஆண்டவருக்கு பலி செலுத்த தாவீது முன்ன பண்ணாரு. வேதத்துல எடுத்து வாசித்து பார்த்தா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அதிகமான பேரு யார் பெயர் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா அது தாவீதுடைய பெயர் தான் இருக்கும் வேதத்துல. ஆண்டவர் அந்த அளவுக்கு தாவீதை உயர்த்தினார், வேதம் போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. தாவீது அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். வாசிங்க இப்போ 19-20 வாசிங்க. அதே 2 சாமுவேல் 24 19-20 வாசிங்க. தாவீது என்ன செஞ்சான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். பாருங்க, தாவீது இது அந்நிய மனுஷனுடைய களம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார் இதுல பலி செலுத்துன்னு. தாவீது பிளைண்டா ஓகே, எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு எந்த ஒரு மறு பேச்சு கிடையவே கிடையாது, எந்த ஒரு எதிர்ப்பு கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரா, ரைட், நேரம் போலாம், நோ மேட்டர். என்னுடைய விருப்பம் 1000 இருக்கலாம், ஆனாலும் அதுல தேவனுடைய சித்தம் இருக்குதா அல்லது தேவனுடைய விருப்பம் இருக்குதா? இன்றைக்கு அநேகருடைய வீழ்ச்சிக்கு இதுதான் காரணம். என்ன காரணம்? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் திருப்தி இல்லை? ஏன் நியமித்த லெக்க அடையவில்லை? ஏன்னா என் விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை எங்க வருகிறதோ அந்த இடத்துல நீங்க வீழ்ச்சியை பார்க்கலாம். நான் எனக்கு என்பது குறித்து சொல்லும் போது அந்த இடத்துல கண்டிப்பா வீழ்ச்சி உண்டாகிறது. நல்லா கவனிங்க. தாவீது ஒத்துக்கொண்டார் இல்லையா? தாவீது அக்செப்ட் பண்ணார் இல்லையா? இப்ப கீழே வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது என்ன நடக்குது கவனிங்க. அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் அரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, போதும், நல்ல ராஜாவை வணங்கினான். இங்க அர்வனா எதிர்கொண்டு போய் தாவீதை தரை மட்டும் குனிந்து வணங்கினான் என்று குறித்து வேதம் போதிக்கிறது. இந்த அர்வனா யார்? ஏன் இவன் தாவீதை வணங்க வேண்டும்? இவன் பின்னணி என்ன? இதெல்லாம் கேட்டா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் சொன்னேன், அநேக காரியத்தில் தாவீது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன்மாதிரியாக உதாரணமாக இருந்தார் என்று குறித்து நான் உங்க வேதத்துல சொன்னேன் இல்லையா? இந்த பகுதியிலையும் ஸ்பெஷலா நீங்க பார்க்கலாம், தாவீது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன் உதாரணமாக செயல்பட்டார் என்று குறித்து இந்த இடத்துல வேதம் பதிக்கிறது. ஓகே, இன்றைக்கு இந்த அர்வனா யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது. ஆனா இது தெரிந்து கொள்ள ஆசையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த அர்வனா யார் என்று குறித்து உங்களுக்கு நான் விளக்கப்படுத்தி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். இதே பகுதியை நீங்க 1 புஸ்தகத்துல பார்க்கலாம். இதே சம்பவம் 1 புஸ்தகத்துல வருகிறது. இந்த அர்வனா பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விசேஷமாக நீங்க 1 புஸ்தகம் 21 வாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சம்பவத்தை காண்பிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காண்பிக்க விரும்புகிறேன். கவனிங்க, 21 18ஆம் வசனம். அப்போது எபேசியனாகிய ஓர்னான் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்
படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று